வணக்கம். இன்றைக்கி கொழிஞ்சப்பழ ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பதிவில் நான் கொழிஞ்சப்பழ சாதம் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் இந்த மரம் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் எங்கள் தோட்டத்தில் இந்த மரத்தை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த பழம் சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த பழத்தை அரிஞ்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பழத்தை அப்படியே வெறுமனையாக சாப்பிட்ணுன்னா இதை அறியாமல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சொலையில் உப்பும் மிளகாத்தூளும் தொட்டு சாப்பிட்லாம். சரி, இப்போது இதில் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கொழிஞ்சப்பழ ஜூஸுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கொழுமிச்சம்பழம் 3, நாட்டு சக்கரை 6 ஸ்பூன், உப்பு ஒரு சிட்டிகை. உப்பு போட்டால் அந்த இனிப்பு சுவை நல்லா எடுத்து கொடுக்கும். நம்ம முதல்ல நாட்டு சர்க்கரையை ஒரு கிண்ணத்தில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அதே சமயத்தில் பழத்தை கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். நாட்டு சக்கரை தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை மட்டும் வடிகட்டினா போதும். இந்த கொழுமிச்சம்பழ சாறை வடிகட்டாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ குடித்து பார்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். மற்ற பழங்களை விட நம்ம நாட்டு ரகமான இந்த கொழிஞ்சப்பழ ஜூஸ் குடித்தா உடம்புக்கும் நல்லது. இப்போது கொழுமிச்சப்பழச்சாறு குடிக்கலாம்.